அப்பொழுது கடைக்காரர்கள் அந்த சங்கத்தலைவரெல்லாம் வந்து சொன்னார்கள், என்னை பிடித்து இதிலே கழுத்திலே பிடித்து இந்த குளரை கழட்டி கையில் இருந்த பையில பறித்து, நீ கள்ளன், 2 பேரும் கள்ளர், அதில் வந்து நீங்கள் குடிச்சு போட்டு நிற்கிறீங்களா, அந்த நெல்லியடியிலே அனுராவின் பெயரை சொல்லி நீங்கள் நிதி சேகரித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் அங்கே போய் கடையை உடைத்து களவெடுத்து கையுமையுமா பிடித்து என்னை வளைத்து இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கா தோழர் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சாவா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சா இருக்கலாம், மைத்திரிபால சிறிசேனா இருக்கலாம், முடிந்து பொங்கல் விழா இருக்குத்தானே. கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்டால கொடுக்கின்ற ஊடக அடையாள அட்டையை ஒத்த வடிவமைப்பாக இது இருக்கிறது. எங்களுக்கு தந்தது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்றோமே தவிர எங்களுக்கு நாங்களா போய் கேட்டு வேண்டதில்லை. இன்றைக்கும் நான் சாரத்து ரெடியா இருக்கின்றேன். இன்றைக்கு நான் இந்த உடுப்பை நான் கிழித்து எறிய இருக்கின்றேன். இந்த நாட்டினுடைய எந்த உயிரும் இலவச கல்வியை பெற வேண்டும், இலவச உணவுகளை பெற வேண்டும். இன்றைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை ஸ்கூல்கள் மிஷினரிகளால் கட்டப்பட்ட ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் உங்களுக்கும் என்ன வைத்தியர் ராமநாதன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வரும்பொழுது அங்கே ஒரு வாய்த்தக்கங்கள் வந்து அடிபாடு சண்டையிலே முடிந்துடும் என்று தான் நான் ஜூசிஎஃப் டயோசிஸ் ஆஃப் இந்தியா அதன் மூலமாக நாங்கள் இந்தியாவிலிருந்து நான் ஒரு மிஷனரியாக இலங்கைக்கு வந்து எங்களுடைய டயசிஸ் மூலமாக எங்களுடைய பணிகளை நாங்கள் இலங்கை முழுவதுமாக செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பொறுப்பாக கொழும்பிலே தலைமைத்துவம் இருக்கின்றது. அதற்கு மேலாக இந்தியாவிலே இருக்கின்றது எங்களுடைய பிஷப் மனோ டேனியல். அதற்கு மேலாக எங்களுக்கு USA அமெரிக்காவிலே ஆர்ச் பிஷப் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய டயசிஸ் கூடாக நாங்கள் இந்த இலங்கை தேசத்திலே நாங்கள் வந்து இந்த மிஷனரி பணியையும் ஆன்மீக பணியோடும் அதோடு கூட சமூக பணியையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். ஆகவே கூடுதலாக எங்களுடைய மிஷனுக்கூடாக நாங்கள் செய்கிற இந்த சமூக பணிகளிலே என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பணியிலே படிப்போருக்கு கல்வி கொடுப்போம், பசிப்போருக்கு உணவு கொடுப்போம். அந்த வகையிலே என்னுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்தின்படி ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கின்றேன். ஆகவே அந்த பணிகளுக்கூடாக நாங்கள் ஒவ்வொரு தினங்களையும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த இலங்கையோட நாட்டினுடைய அரசாங்கத்துக்கூடாக மத நல்லிணக்க சமாதானத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகவே நாம் எல்லோரோடும் ஒன்றுபட்டு உண்டு வாழ்வு என்ற பயணத்தை நாங்கள் பயணித்து கொண்டு வருகின்றோம். ஆகவே கடந்த வருஷம் இந்த கிறிஸ்மஸ் அண்டும் ஒளிவிழா வண்டும் எங்களுடைய மிஷனுக்கூடாக இருக்கின்ற வறிய மாணவர்களின் திறமை கண்டு பெருமை கொள்வோம் என்கிற வாக்கமைவாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உள்ளவரிடமிருந்து இல்லாதவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அந்நிதேசாவை போன்ற உள்ளத்தோடு கூட அந்த அன்பின் பணியை நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதற்காக என்னோடு பயணத்தோடு தம்பி சொன்னார், ஃபாதர் நீங்கள் நெல்லியடிக்கு வாருங்கோ, என்னோடு கடைக்காரர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், வாங்கோ ஃபாதர், நாங்கள் அவையிட்ட ஒரு நிதி பங்களிப்பு எடுத்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று என்னை அழைத்து கொண்டு போனார். ஆகவே நான் போய் ஒவ்வொரு கடைகளில் நாங்கள் சந்தித்த போது ஒரு சிலரை முன்பதாகவே வேலை செய்ய தம்பி இருப்பார்கள், உள்ளுக்குள்ளே முதலாளி இருப்பார்கள், முதலாளி இருந்து கொண்டு முதலாளி இல்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே என்னோடு வந்த தம்பி அவரோடு கூட சில முரண்பட்டார்கள். அதுக்கு பிற்பாடு இன்னொரு தம்பி கதிரையில் இருந்து கொண்டு அவரும் கதைச்ச கதைகள் எங்களுக்கு முரண்பாடாக இருந்தது. அதுக்கு பிற்பாடாக தொடர்ந்தாக ஒரு சிலர் எங்களுக்கு கொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் கேட்கிறவர்களுக்கு நாங்கள் பற்றிச்சிட்டு கடிதத்தை கொடுக்கின்றோம், இல்லை அவளுக்கு வேண்டாம் என்றாலும் நாங்கள் கொடுக்காமல் போகின்றோம். ஆகவே அதனை தொடர்ந்து இன்னொரு அம்மாவிடம் போன போது அம்மா என்னோட வந்து தம்பிக்கு சொல்லியிருந்தார்கள், என்னுடைய கணவனும் இதே மாதிரி யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு நாளைக்கு வருவார், இதே மாதிரி வந்து கதைப்பார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த தம்பி சொன்னார், அம்மா அப்படி கதைக்க வேண்டாம் என்று. அவர்கள் முரண்பட்டிருக்கும்போது நான் உள்ளே கடைக்கு சென்றேன். நான் சொன்னேன், அம்மா நீங்கள் வாய்க்கு வந்தபடி அம்மா கதைக்காதேங்கோ, நாளைக்கு உங்களோட கணவனை இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு நீங்கள் வர சொல்லுங்க பாப்பம் காலமே என்று சொல்லி போட்டு நான் இதனால தானம்மா இன்றைக்கு எங்களுடைய நாட்டுக்கு உலகம் எங்களையும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள், எலிக்காய்ச்சல்கள் போன்ற உயிர்கள் இன்றைக்கு இழந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நான் அடுத்த கடைகளுக்கு நான் போய்கொண்டிருக்கிற போது இந்த கடைக்காரர் எல்லாரும் கதைத்து போட்டு நான் கதைச்சு நிற்கின்றேன். அப்பொழுது கடைக்காரர்கள் அந்த சங்கத்தலைவரெல்லாம் வந்து சொன்னார்கள், என்னை பிடித்து இதிலே கழுத்திலே பிடித்து இந்த குளரை கழட்டி
கையில் இருந்த பையில் பறித்து நீ கள்ளன், 2 பேரும் கள்ளர், அதில் வந்து நீங்கள் குடிச்சு போட்டு நிற்கிறீங்கள், யாரடா குடிச்சு போட்டு நிற்கிறீங்கள் என்று தாறுமாறாக எங்களை கேட்டார்கள். நாங்கள் ஆண்டவரின் அன்பை, சிலுவையை சுமந்து நாங்கள் சிலுவையை பார்த்தோம். ஆகவே அந்த இடத்திலே ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பொழுது அவர் அமைதியாக இருக்கின்றார். அவர் சொல்கிறார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஆகவே நான் அந்த இருக்கும்போது அவர்கள் விடவில்லை. இவன் கள்ளன் சொல்லி பொலிசு கடிக்க நான் சொன்னேன், இப்படி எங்களுக்கு அந்த சம்பவம் நடந்து சொன்னேன். நீங்கள் பக்கத்தில் தானே பொலிசு இருக்கின்றது, நீங்கள் பொலிசாரை கூப்பிடுங்கள். நான் சொன்ன உடனே பொலிசாக்கள் வந்தார்கள். போலீஸில் என் வாகனத்தை ஏற்றி கொண்டு போனார்கள். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து எங்களை விசாரணை செய்து எங்கள் டாக்குமெண்டில் ஆவணங்களை பார்த்து கடைக்காரர்களையும் கூப்பிட்டு கதைச்சு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டது தான் என்று சொல்லி கதைச்சு சமாதான முறையில் எங்களை போலீஸிலிருந்து அமைத்து விட்டார்கள். ஆகவே அனுப்பிவிட்ட பிற்பாடு அந்த கடைக்காரர்களும் அந்த போலீஸுக்கு முன்பதாகவே அமைதியாக நாங்கள் வந்து விட்டோம். அதுக்கு பிற்பாடு 2வது 3வது நாளுக்கு பிறகு இன்னொருவர் கால் பண்ணி கேட்குறார், நீங்கள் சிறையிலோ இருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்ன, நான் சிறையிலிருந்து நான் உங்களோட கதைக்க மாட்டேனே, நான் சிறையிலே இல்லை. உங்களைத்தானே அந்த நெல்லியடியிலே அனுராவின் பெயரை சொல்லி நீங்கள் நிதி சேகரித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள், மடக்கி பிடித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டு வாகனத்திலே போலீஸ் ஏற்றி கொண்டு போயிருக்கிறார்களே சொல்லப்பட்டதே. அப்பொழுதுதான் நான் அந்த வந்த சனலை நான் ஃபேஸ்புக் மூலம் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மனம் உடைந்து போனது, எனக்கு வேதனை ஏற்பட்டது. ஏனென்றால் நான் அங்கே போய் கடையை உடைத்து களவெடுத்து கையுமையுமாக பிடித்து என்னை வளைத்து என்று சொல்கிற போது அதெல்லாம் மிகவும் ஒரு மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது. நான் இருப்பதை விட நான் செத்து போகலாமே என்ற ஒரு மன உளைச்சலுக்குள் இருக்கின்றது. ஏனென்றால் நான் இந்த மக்களுக்காக ஏன் நான் கையேந்த வேண்டும்? மற்ற மதகுருமார்கள் போல அமைதியாகவே மத தலங்களிலேயும் மத ஸ்தலங்களுக்குள்ளுமே இருந்து அவர்கள் தாங்களும் தங்களோட பாடுமாக வாழலாம். என்னாலையும் அப்படி வாழ முடியும். ஆகவே நானே மற்றவர்களுக்காக கையேந்த வேண்டும் എന്നൊരു கேள்வி எனக்குள்ளே வந்த பொழுது நான் உயிரை மாற்கலாமே, நான் செத்து போகலாமே, நான் இருந்த எண்ணத்துக்கு கண்டு மன வேதனை அடைந்தேன் என்ற பொழுதும் எனக்கு ஒரு சொன்னார்கள், இதெல்லாம் ஃபாதர் இயேசுவுக்கு வராத சோதனையா, இயேசுக்கு வராத நிந்தனையா, அவமானமா, பழிச்சொல்லா? பரவாயில்லை ஃபாதர். இன்றைக்கு அனுரகுமார திசுநாயக்கா தோழர் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சாவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சா இருக்கலாம், மைத்திரிபால சிறிசேனா இருக்கலாம், எந்த ஜனாதிபதி வந்தாலும் என்னை அவர்களுக்கு அரசாங்கம் அளிக்கிற பொழுது நான் போய் ஆசீர்வதித்திருக்கின்றேன். நான் இந்த அரசியலையோ அரசியல்வாதிகளையோ இந்த இருக்கிற ஜனாதிபதியோ நான் நீட்டி அந்த பேர் சொல்லி நான் இந்த கிறிஸ்மஸுக்கும் ஒளிவிழாக்கும் நான் நீ சம்பாதிக்க தேவையில்லை. கிறிஸ்மஸும் ஒளிவிழாவும் எங்களுடைய ஆண்டவர் இயேசுவுக்குத்தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவை நான் அந்த இடத்திலே சொன்னேன். எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், இதைத்தான் நான் சொல்லியிருக்கின்றேன். அதற்கு பிற்பாடு அந்த மீடியாவை நான் பார்த்த பொழுது வந்த ஊடகத்திலிருந்து வரப்பட்ட ஒவ்வொரு மீடியாக்களை பார்க்கிற பொழுது என்னை உலக்கி சமூகத்திலே பொறுப்பற்ற ஊடகங்களாக இருக்கின்றீர்களே, நீங்கள் போடும் பொழுது என்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், இல்லை என்றால் நெல்லியடி போலீஸில் நீங்கள் அதை விசாரித்து என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் கேட்டு அந்த பதிவை நீங்கள் பதிவிட வேண்டும். ஆகவே நீங்கள் இதனை தெரிவு செய்யாமல் இந்த இடத்திலே நீங்கள் கண்டபடி நீங்கள் போகும் பொழுது ஊடகங்கள் அப்படியாக பொறுப்பற்று நீங்கள் செயல்படக்கூடாது. பிடிப்பட்டது 7ஆம் தேதி முடிந்து பொங்கல் விழா இருக்குத்தானே, பொங்கலும் இருக்குது. நாங்கள் ஆன்மீகத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். என்னோட ஐயர் ஆமதுரு மௌலவி எங்களை கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கும் எல்லா மதமும் நாங்கள் சர்வ மதமாக நாங்கள் நிகழ்ச்சி கொண்டு வருகின்றோம். நீங்கள் என்ன மிஷன், உங்களோட அமைப்பு இங்கே எங்கே இருக்குது, உங்களோட மிஷன் இங்கே எங்கே இருக்குது, உங்களை தவிர வேறு யாரெல்லாம் இங்கே உங்களோட மதப்பணி செய்கிறீங்க? எங்களோட ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கின்றார், 9 மாகாணத்திலும் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்துக்கு நான் தான் பொறுப்பாக இருக்கின்றேன். திண்ணவெளியில் இருக்கின்றது, திண்ணவெளி பால் பண்ணையிலே இருக்கின்றது எங்களுடைய சென்டர். திண்ணவெளி பால் பண்ணையிலே மகாபாம்பஸ் அருகிலே இருக்கின்றது. நீங்கள் வந்து பார்வையிடலாம். அப்போ எங்களுடைய மிஷனுக்கு கூட 9 மாகாணத்திலும் 9 பேர் இருக்கின்றார்கள். எங்களுடைய தலைமுகத்திலே பொறுப்பாக இருக்கிற ரெவரண்ட் நத்தானியேல் அவர் கொழும்பில் இருக்கின்றார். என்னுடைய கழுத்தில் இருக்கின்ற அடையாளங்கள் நாங்கள் அடையாளத்திலே பாவிக்கின்றோம். காரணம் என்னவென்றால் நாங்கள் சமூகத்தோடு சமூக இனத்தலைங்களோடு கூட நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சமூக இனத்தலைவோடு நாங்கள் வேலை செய்கிற பொழுது எங்களுக்கு சமூகம் தாண்ட ஒவ்வொரு நிறுவனங்களும் எங்களுக்கு அடையாளம் தாரார்கள். நீங்கள் உங்களை உங்களோட மனித உரிமை செயற்பாட்டாளர்னு சொல்லி பல இடங்களில் சொல்லியிருக்கிறீங்க.
அப்படிதான் உங்களை அடையாளப்படுத்துறீங்க. நீங்க எந்த எந்த இதுல வந்து நீங்க எந்த ப்ரொஜெக்ட்ல இருக்கீங்க? மனித உரிமை செயல்பாடு இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன். அது உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி தந்தது? எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் கொழும்பில் இருக்கின்றது. யாருடைய ஹெட் ஆஃபீஸ்? எங்களுடைய இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் குளோபல் மிஷன். நான் கழுத்தில் போட்டிருக்கிறேன். அந்த பட்டியலில் கூட ஐடென்டி இருக்கிறது, ஐடென்டி தரப்பட்டிருக்கிறது, அதனுடைய ஆதாரங்கள் தரப்பட்டிருக்கிறது, டாக்குமெண்ட் ஆவணங்கள் இருக்கின்றது. நீங்கள் இதிலே நீங்கள் ஒரு பணிப்பாளராக இருந்து இந்த பிள்ளைகளுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுங்கள். இந்த கல்வி கஷ்டப்படுற பிள்ளை உரிமையை பெற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பாடசாலைக்கு சேர்க்க வேண்டும், ஸ்கூல் அட்மிஷன் வேணும், பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, பிள்ளைகள் ஹோமில் பார்க்க வேண்டும், ஹோமில் சேர்க்க வேண்டும் என்று எங்களிடத்தில் வருகின்றார்கள். ஆகவே எங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம், படிப்போடு கல்வியை பெற்றுக் கொடுப்போம், உணவென்ற உணவை பெற்றுக் கொடுப்போம். அந்த செயல்பாடுகளுக்கு இந்த அடையாளமே தவிர இந்த அடையாளத்தை வைத்து நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. ஊடகம் சார்ந்த ஒரு இதில் இருக்கிறதாகவும் ஊடகம் நாங்கள் ஆஷா மீடியா கொழும்பில் இருக்கின்றது. ஆஷா மீடியான்னு கொழும்பில் இருக்கின்றது. பத்திரிகை நியூஸ் எல்லாமே இருக்கின்றது. இருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஊடகம் வந்து கொழும்பில் இருக்கின்றது. இந்த குழுமில் இருந்து கொண்டு எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எங்களுடைய செயல்பாடை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மூலமாக நாங்கள் யாழ்ப்பாணத்திலே அத்தனை பிள்ளைகளையும் கூப்பிட்டு அந்த கலட்டி காட்டுறோம். உங்களுக்கு இதில் இருக்கின்றது. எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் எங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை கொண்டு வர வேண்டும். கல்லுண்டாய் பொம்மை வழி காக்கதீவில் இருக்கிற கிராமம் இருக்கிற பிள்ளைகளுடைய திறமைகள் வெளிப்பட வேண்டும். கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்டால கொடுக்கின்ற ஊடக அடையாள அட்டையை ஒத்த வடிவமைப்பாக இது இருக்கிறது. எங்களுக்கு தந்தது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோமே தவிர எங்களுக்கு நாங்களாக போய் கேட்டு வேண்டதில்லை. ஒரு அமைப்பு கேட்டு நாங்கள் கேட்க வேண்டதில்லை. எங்களுடைய செயல்பாட்டை கண்டு எங்களோடு இணைந்து பயணிப்பதற்காக தான் எங்களை நாங்கள் அமைப்பு நாங்கள் இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஐடி கார்டுக்கு நாங்கள் போயிட்டு கேட்டு வாங்குறதுக்கு நாங்கள் அரிசி கடையில் விற்கிற உணவுப் பொருள் அல்ல. எங்களுடைய சேவையை பார்த்து எங்களுக்கு தருகின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டு மீடியாவுக்கோ நியூஸ் பேப்பருக்கோ இன்றைக்கு ஊடகம் கெட்டதை காட்டுமே தவிர ஊடகங்கள் நல்லது விஷயத்தை கொண்டு வருவது இல்லை. குறைவு, மிச்சம் குறைவாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் எங்களோட பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களோடு நாங்கள் இணைந்து பயணிக்கிற சொல்கிறார்கள். என்ன எத்தனை ஐடென்டி கார்டு வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை ஐடென்டிகளும் நாங்கள் செய்கிற இணை செயல்பாடுகள். இன்றைக்கு நாங்கள் ஒரு கட்சிக்காக நாங்கள் வேலை செய்யவில்லை, நான் ஒரு அமைப்புக்காக வேலை செய்யவில்லை, அரசாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வேலை செய்யவில்லை. நாங்கள் செய்கின்றோம் மனிதனுக்கு, நாங்கள் செய்கின்றோம் மனிதனுக்கு. மனித நாட்டம் கடமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மனித நேயம் தான் எங்களுக்கு தேவை. ஆக இதுக்காகத்தான் இன்றைக்கு எத்தனை உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாட்டுக்காக, நாட்டுடைய தேசத்துக்காக இழந்த ஒவ்வொரு உயிரும் மனிதன் வாழ வேண்டும், மனிதனுக்குள் இருக்கிற உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தேசத்தில் பெற்ற ஒவ்வொரு யுத்தத்திலும் இழந்த ஒவ்வொரு உயிருடைய பெருமதி இருக்கின்றது. ஆகவே ஒரு உயிருக்கு நாங்கள் உதவும் எனவே தவிர அவன் சிங்களவனா, முஸ்லீமா, தமிழனா, பௌத்தமங்களுக்கு தேவையில்லை. எங்களோடு யார் ஒத்துழைத்து எங்களோடு இருக்கிறார்களோ, யார் எங்களோடு ஒத்துழைத்து போகிறார்களோ, நாங்கள் அவரோடு இணைந்து பயணிக்கத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் உங்களுக்கும் வைத்தியர் ராமநாதன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை சொன்னால், அந்த டாக்டர் ரஜீவன் சாவகட்சி நடைபெற்ற அந்த சம்பவத்திலே நான் போயிருந்தேன். நான் போகும்பொழுது அங்கே நீங்களும் ஊடகத்தில் நீங்கள் வந்திருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பிரச்சனையாக அந்த அந்த சீட்டில் யார் இருப்பதுன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அப்பொழுது நான் அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே நான் இருந்து ரஜீவன் டாக்டரோடு கதைத்திருந்தேன். கதைத்த போது அந்த டாக்டர் ரஜீவன் டாக்டர் கதைத்த போது அவர் வந்தார். வரும்பொழுது அங்கே ஒரு வாய்த்தக்கங்கள் வந்து அடிப்பாடு சண்டையிலே முடிந்துடும் என்று தான் நான் போய் இருந்தேன். இருக்கும் பொழுது நான் சொன்னேன், டாக்டர் வாக்குவாதம் சண்டைகள் வேண்டாம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஒரு முறை ஒன்று இருக்கின்றது. நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு MS இல்லையா, நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரி. நான் சொன்னேன் எல்லாம் சொல்ல பிற்பாடு அதுக்கு பிறகும் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலே நின்று டாக்டர் சத்தியமூர்த்தி ஐயாவோட வாசலே நின்று கொஞ்சம் அதிலே பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தது. நான் டாக்டர் சத்தியமூர்த்தி ஐயாவை நான் சந்திக்க போனேன். அந்த சந்திக்க போன இடத்துல தான் அவர் சொன்னார், ஃபாதர் நீங்கள் அன்றைக்கும் அங்கே வந்த நீங்கள் தானே, என்னை பற்றி கருத்தீங்க தான். நான் யாரையும் பற்றி யாரையும் சொல்ல தேவையில்லை. எந்த அரசியல் பேரை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வழிகளிலே நான் எல்லா மதங்களையும் எல்லா மார்க்கங்களையும் நான் மதிக்கிறவனாக இருக்கின்றேன்.
நான் ஒரு மதவாதியாகவோ இனவாதியாகவோ மொழிவாதியாகவோ நான் பார்க்கப்படவில்லை. இன்றைக்கு தியாகி ஐயா அந்த குடவல்ல இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பொங்கவில்லை, எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு அந்த உலையில் அரிசி போடவில்லை, எத்தனை ஏழை குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அந்த ஐயா பெட்டி இந்த வந்த துர்ச்செய்திகள் இன்றைக்கு எத்தனை ஊடகத்துக்கூடாக அந்த வந்த செய்திகள் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இன்றைக்கு கண்ணூர் இருக்கின்றார்கள். காலையில் என்னோட இருந்து இருக்கிறார்கள், ஃபாதர் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பொங்கல் இல்லை, பொங்கல் தாங்க புக்க தாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் உணவு கேட்கிறார்கள். நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் பதிவிட்டிருக்கின்றேன். இந்த ஊடகங்களிலிருந்து கேள்விப்பட்டு கேட்கிறவர்கள், ஃபாதர் இந்த பிள்ளைகளை கூப்பிடுங்க ஃபாதர், ஏன் ஃபாதர் நீங்கள் கைகளிலே கடையிலே கையேந்துகிறீர்கள், ஏன் பிச்சை எடுக்கிறீர்கள் ஃபாதர், நாங்கள் உங்களுக்கு ஒரு தாரம் ஊடகவியாளர்களோ ஊடகத்திலே போட்டவர்கள் வந்து கேட்கவில்லையே. இதை பற்றி கதைக்கிறவர்கள், ஃபாதர் நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டாம் ஃபாதர், உங்களிடத்தை வர பிள்ளைகளை கூப்பிடுங்க ஃபாதர், நாங்களும் கூட தாரம் என்று சொல்லவில்லையே. இன்றைக்கும் நான் சாகிறது ரெடியாக இருக்கின்றேன். இன்றைக்கு நான் இந்த உடுப்பை நான் கிழித்து எறிய இருக்கின்றேன். இன்றைக்கும் இலங்கை நாட்டுக்கு மிஷினரிகள் வந்து தங்கள் உயிரை கொளுத்தி எரித்தார்கள். மிஷினரிகளை கொளுத்தி எரித்தார்கள். அவர்கள் ஏசி காரிலும் ஏசி பங்களாவிலும் கட்டடத்தில் வாழவில்லை, அவருடைய காரிலே கொளுத்தி அவர்கள் மிஷினரி இழித்து கொண்டார்கள். அந்த மிஷினரியின் பாரம் என்ன? இந்த நாட்டினுடைய எந்த உயிரும் இலவச கல்வியை பெற வேண்டும், இலவச உணவுகளை பெற வேண்டும். இன்றைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை ஸ்கூல்கள் மிஷினரிகளால் கட்டப்பட்ட மிஷினரிகள். ஆகவே இதற்காக இன்றைக்கு நாங்கள் மறிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். நாங்களும் ஏசி கார்களை என்னுடைய பேரில் கொழும்புல வீடு, இஞ்ச வீடு, கொழும்புல சொத்து, இஞ்ச சொத்து, வெளிநாடு சொத்து இருக்குமா இருந்தால் அந்த சொத்தை என் நிலையை விருந்தும் பரிசு நிலை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். கிளீன் ஸ்ரீலங்கா இதை பார்த்து கொண்டிருக்கிற இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதி அனுர திசகுமார சொல்லுகின்றேன், நீங்களும் என்னையும் கிளீன் பண்ணலாம். என்னை மாத்திரமல்ல, இதே போல் இருக்கின்ற கொழும்புல வீடு, இஞ்ச வீடு, அங்கே சொத்து, இஞ்ச சொத்து என்னுடைய பேரிலே கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் என்னை நீங்கள் பறிமுதல் செய்யுங்கள். நான் ஓடுகிறது ஒரு மோட்டார் சைக்கிள். எனக்கு பூம்புகாரிலே அரச காணிக்குள்ளே தான் ஒரு அம்மா தான் காணியே தந்து, இன்னொரு அம்மா தான் எனக்கு வீடு கட்டி தந்து, மிஷினை தந்து நாங்கள் பூம்புகாரிலே வந்தோம். 10 வருஷங்களாக நாங்கள் மிஷினரியாக வாழ்ந்தோம். என்னை அடித்து பூம்புகாரிலே கொண்டார்கள். இன்றைக்கு அந்த ஸ்கூலை நாங்கள் பூம்புகாரிலே பாடசாலை கட்டுவதற்கு அந்த ரோட்டுகள் வசதி நாங்கள் பூம்பால் யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பணி செய்திருக்கின்றோம். எங்கள் திருநெல்வேலியிலும் அந்த பால்பால் ஒரு அம்மா, ஒரு விதவை அம்மா தான் எங்களுக்கு அந்த காணியம் தந்தார்கள். நான் பென்ஸ் காரிலேயோ ஏசி காரிலேயோ நான் பெரிய மாடி கட்டத்தில் நான் வாழவில்லை. என்னுடைய காரியம், நாங்கள் அந்த இடத்திலே நல்லது சொல்லுகின்றோம். போதை தடுப்பிலிருந்து, போதையிலிருந்து கல்வியால் பாதை காட்டுவோம் என்கின்ற பணியை ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் பேட்ரிக் அவர்கள் மாற்றம் அறக்கட்டளை என்று ஸ்டால் காலேஜ் பக்கத்தில் அவர்கள் அதை செய்தார்கள். அவரோடு செய்த ஃபாதர் ஜஸ்டின் அவரை நான் ஒரு ரோட்டில் சந்தித்தேன். அதுக்கு பிறகு நான் அந்த அமைப்புக்கு நான் சென்றேன். அவர்கள் செய்த பணிகளை பார்த்தேன். அவர்கள் பணிகளை பார்த்த ஏற்பாடு அவர்கள் மூலமாக எங்களுக்கு பயிற்சி வழங்கினார்கள், அதுக்கான சான்றிதழ் கொடுத்தார்கள். ஆகவே தொடர்ந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூடாக, அரசாங்க அதிபர்களுக்கு கூடாக நாங்கள் இந்த பணிகளை எந்தெந்த கிராமங்களிலே போதையற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சிலர் சொல்கிறார்கள், அப்படி அழிஞ்சு போகட்டும், அப்படி செத்து போகட்டும். இல்லை, அவர்களை மீட்க வேண்டும். அந்த பணிகள் செய்தோம். ஏன் நெஞ்சு செய்தோம். பூம்புகாரில் தாக்கினவர்கள் அவர்கள் அந்த பாதையிலும் அந்த வெயிலும் அந்த வெறியிலும் அவர்களுக்கு போதையில் இருந்தார்களோ? நான் எங்களுடைய கிறிஸ்மஸ் ஆராதனையிலே வெடிகொளுத்தி போட்டார்கள். அந்த வெடி பிள்ளைகளுக்கும் அந்த அம்மாக்களுக்கும் எரிய ஆரம்பித்தது. நான் பொறுமையாக இருந்தேன். ஏன் பொறுமையாக இருந்தேன்? முறைப்பாடுகள் போலீஸிலே போட்டப்பட்டது. என்னை அடித்து சைனாலே அடித்து தலையிலே அடித்தார்கள். 13 பேர் வந்து என்னை அடித்து கொண்டார்கள். ஐசூவில் இருந்தேன், கோமாவில் இருந்தேன். இயலாமல் ஆண்டவர் மீண்டும் எனக்கு ஜீவனை தந்தார், உயிரை தந்தார். அவர்களுக்கு வெறி, போதையிலே வெறி, என்னை கொண்டார்கள். என்ன நான் கதைச்சு பேச வேண்டும், என்ன பிரச்சனை கதைச்சு பேச வேண்டும். பாருங்கள், அதுக்கு தான் போலீஸ் இருக்கின்றது. இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயங்கள். ஆகவே இப்படியான இடங்களிலே நாங்கள் பணி செய்தோம். ஃபாதர் வின்சென்ட் பேட்ரிக் ஃபாதரை மணியன் தோட்டத்தில் வச்சு அடித்து சட்டையை கிழித்தார்கள். ஃபாதர் வின்சென்ட் பேட்ரிக் ஃபாதரை மணியன் தோட்டத்தில் வச்சு சட்டையை கிழித்து காசை புரைச்சி இருக்கிறார்கள். சாட்சிகள் இருக்கின்றது. நாங்கள் மன்னித்தோம். என்னை பொலிசிலே என்னை அடித்து என்னை எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள். எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கிறார்கள்.
நாங்கள் அடித்தது போல தான் எல்லாரும் காசு சேர்த்து வந்து ஃபாதர் கொடுப்போம்னு சொன்னார். நான் சொன்னேன், காசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு உயிர் போனால் போனது தான். காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. போதைக்கு எதிரான ஒரு செயற்பாடு நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது உங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் மன்னித்து விடுவது சமூகத்தில் அவர்கள் மீண்டும் ஒரு போதை வியாபாரங்களை மேற்கொள்வது சக்தி அமையாது. இல்லை, நாங்கள் எனக்கு அதிக சம்பவத்தில் தான் நான் மன்னிப்பு கொடுத்ததே தவிர அவர்களுடைய போதைப் பொருளுக்கான எதிரான ஒரு செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்கிற காரணத்தான உங்களுக்கு அடித்தன்னு சொல்றீங்க. அப்படி இருக்க உங்களுக்கு தாக்குதல் மேற்கொண்டவர்கள் போதைப் பொருளை வியாபாரம் செய்கிறவர்களாக தான் இருப்பார்கள். இல்லை, அவர்கள் வியாபாரம் செய்வதாக இருக்கிறார்கள், சரியா? ஆனாலும் கூட அவர்கள் என்னில் தாக்கம் பண்ணும் போது அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் ஏன் யோசிக்கவில்லை என்று சொன்னால், யார் ஒராக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை வச்சு என்மேல் முரண்பாடுகள் இருக்கின்றன இல்லையா? இன்றைய இயேசு கிறிஸ்துவ 2 கூட்டம் இருந்தது. ஒன்று ஏற்றுக்கொண்ட கூட்டம் இருந்தது, ஒன்று சிறுவர் அரைஞ்ச கூட்டம் இருக்கின்றது. அதுக்காக நாங்கள் என்ன செய்கின்றோம்? இல்லை, உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கின்றது, ஞானம் இருக்கின்றது, பிரச்சனையா வாரங்கள் கதைப்போம். பொலிஸ் இருக்கின்றது, சட்டம் இருக்கின்றது, பிரச்சனை கதைப்போம். தவறான விதத்தோடு மனசை நாங்கள் தவறுபடுத்த முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. நீங்க உதவி செய்யற அந்த காரணத்திற்காக நிறைய பேருடைய நிதி சேகரிப்பு உள்ளவிடம் இருந்து வேண்டி கொடுக்கின்றோம். நீங்கள் இந்த நிதி சேகரிப்பில் ஈடுபடுகின்ற பொழுது நிதி பங்களிப்பாக கொடுக்கின்றார்கள், நன்கொடையாக கொடுக்கின்றார்கள். பங்களிப்பு செய்தவர்களுக்கான அந்த அவர்கள் தொடர்பான பொறுப்பு பொருள் எப்படி மேற்கொள்றீங்க? நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்கன்ற கணக்குகள் எல்லாம் காட்டப்படுதா இல்லாட்டிக்கு? இல்லை, இப்படித்தானே. இப்ப சில பேர் உரிமையாளர்கள் பொருட்களாக கொண்டு தருகின்றார்கள், தாங்களாகவே கையில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இப்போ நான் கூடுதலாக என்னுடைய பணியிலே சொல்லுகின்றது, நீங்களாகவே உங்களுடைய கைகளாலே கொண்டு வந்து கொடுங்கள். ஏனென்றால் காசை நாங்கள் வாங்கினா அதுக்குரிய நாங்கள் கணக்கு காட்ட வேணும். இல்லை, காசு வாங்குறது இல்லை. யாராவது விரும்பி தந்தால் அதுக்குரிய சாமான்கள் நாங்கள் பக்கத்தில் வாங்கி கொண்டு கொடுக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் புக் கொண்டு வச்சிருக்கின்றோம், அதில் பதிப்பு நாங்கள் 15 வச்சிருக்கின்றோம். அப்படியோ சின்ன சின்ன இதுகள் தரும் பொழுது நாங்கள் அதை சேர்த்து தான் வாங்க முடியும். பெருசாக எங்களை தரும்போது நீங்கள் வாங்குவோம். ஏனென்றால் இப்படியாக பல இன்னங்கள் எங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட பிரச்சனை எங்களுக்கு அனுபவமாக இருக்கின்றது. அதனால நாங்கள் ஒவ்வொருடையும் சொல்லுவோம், நீங்கள் நீங்கள் உங்களுடைய பொருளை கொண்டு வாருங்கள். இல்லை, இப்படித்தானே. நான் ஒரு சமயம் என்ன சொல்லணும்னு சொன்னால், எங்களுடைய பணியை நீங்கள் விசாரிக்க வேண்டும், எங்களை கேட்க வேண்டும். கேட்டு போட்டு எங்களுடைய கிண்டே கூட நாளைக்கு தைப்பொங்கல் விழாவுக்கு கூட முன்னிட்டு ஒரு கடைக்காரராய் சொல்லியிருக்கிறார், ஃபாதர் நாங்கள் சாப்பாடு கொண்டு வரோம், பிள்ளைகளுக்கு பேக் கொண்டு வரோம், சப்பாத்து கொண்டு வரோம், சந்தோஷம், கொண்டு வந்து கொடுங்கள். சில இடங்களில் போனால் காசு தான் கேஸ் தான் கேட்பார்கள். எங்களோட மிஷன் அப்படி இல்லை, நீங்கள் உங்களோட கையால் கொண்டு வந்து உங்களோட கையில் கொடுங்க. என்ன முறையில் நீங்கள் அந்த பயனாளிகளை தெரிவு செய்வீங்க? எங்களுடைய பயனாளிகள் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிற மிஷனை சுற்றியும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதை தொட்டு பொம்மவழி, கல்லுண்டாய் போன்ற கஷ்டப்பட்ட வறுமையாக இருக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் தேடி போய் சந்தித்து நாங்கள் கதைக்கின்றோம். டீச்சர் நாங்கள் கால் பண்ணுறார்கள். அங்கே நாங்கள் 30 பிள்ளைகள், ஒரு வில்லேஜில் கஷ்டப்பட்டிருக்கிற வறுமை இருக்கிற 30 பிள்ளைகளையும் அங்கே பொறுப்பாக அந்த வில்லேஜில் இருக்கின்ற படித்த ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் படிப்பிக்கின்றோம். அந்த கிராமத்திலே இப்போ பொம்மை வழியிலே பாப்பமா இருந்தால் பொம்மை வழியிலே ஒரு டீச்சரை நாங்கள் போடுகின்றோம். 20 டீச்சர்ஸை போட்டு 30 பிள்ளைகளை வச்சு நாங்கள் இலவசமாக படிப்பிக்கின்றோம். இலவசமான கல்வி எல்லாமே நாங்கள் இலவசமாக கொடுக்கின்றோம். அப்போ இலவசமாக கொடுக்குற பொழுது உங்களை போல நன்கொடையாளர்கள் நீங்கள் உதவி செய்கிறார்கள். அப்படி நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டை சிவசேனா அமைப்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, இந்த பொருட்கள் வழங்கி மத மாற்றத்தை ஊக்குவிக்கிற ஒரு செயற்பாடு இடம்பெறுவதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆகவே என்னுடைய பணிகளிலே அப்படி ஏதாவது நடந்தால் நீங்கள் அதை சொல்லலாம். நான் எப்போவுமே ஒரு மதவாதியாகவோ மதம் சார்ந்த விடையோ நான் முன்னெடுப்பவன் அல்ல. இதனாலே தான் என்னை போல் இருக்கிறவர்களுக்கான மத போதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், இவர் எல்லாரோடையும் அன்பாயிருக்கிறாரே, எல்லா மக்களும் எல்லா நிகழ்விலையும். இப்போ எங்களுடைய மிஷனில் கிறிஸ்மஸ் விழா நடக்குமா இருந்தால், கிறிஸ்மஸ் ஒரு கிறிஸ்தவ நிகழ்வு தானே. அதிலே ஹிந்து பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள், நாவுக்கு இருக்கிற சிங்கள பிள்ளைகள், சிங்கள டீச்சர் எல்லாரும் அவர்கள் சிங்கள பாட்டும் பாடுகிறார்கள், தமிழ் பாட்டுகளும் ஆடுகிறார்கள். எல்லாமே நான் அதில் நான் இல்லை, இது கிறிஸ்மஸ் தான், நீங்கள் வேத பாட்டு தான் பாட வேணும், வேத நிகழ்ச்சியாக போடணும், எனக்கு அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லை. எனக்கு விருப்பம் அந்த பிள்ளை எந்த இடத்துல எந்த மகிழ்ச்சி செய்ய போடணுமோ அதில் நாங்கள் மகிழ்ச்சி விடுகிறோம். நாங்கள் பிஞ்சு மனங்கள் நாங்கள் நஞ்ச விதைக்க விரும்பவில்லை. பாடசாலைக்கு நாங்கள் போகிறோம், பாடசாலைக்கு பிள்ளைகள் போகிறார்கள். அந்த பாடசாலை பிள்ளைகளிலே இருக்கின்ற கிண்டு பிள்ளை படிக்குது, கிறிஸ்தவ பிள்ளை படிக்குது, முஸ்லீம் பிள்ளை படிக்குது. அதில் நாங்கள் பாகுபாடு பார்க்க முடியாதே, என் எஃபிலே பார்க்க முடியும். சாட்சியிலார் சொல்லுவார்கள், நான் எல்லோரும் பயணிக்கிறவர்கள், நாங்கள் எல்லோரும் நாங்கள் நேசிக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம்.